ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ், சப்பாத்தி இட்லி தோசைக்குள்ள நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கு ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுபடணும், வேர்க்கடலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நல்லா 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை, ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி கலந்தாலே போதும். வேகமாக இலை நமக்கு வதங்கிடும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 200 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்து இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் காய் நமக்கு வேகமாக வதங்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. காய் நமக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வதங்கியிருக்கு, கலர் கூட நல்லா மாறி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒன்று போல் வெந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா காய் நல்லா வதங்கியிருக்கு, பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூட சேர்க்கறதுக்காக 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தக்காளி ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும் தேவையில்லை, லேசாக வெந்து வந்தாலே போதும். தக்காளி ஓரளவு நல்லா வதங்கட்டும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம தக்காளி வேறு சேர்த்துருக்கோம். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறம் கூடவே இந்த காய் நல்லா ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எதுலேயுமே உப்பு சேர்க்கல, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இது ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம தாளித்து எடுக்கணும். தாளிக்காமல் இப்படியே சர்வ் பண்ணுறதுனால பண்ணலாம். இது தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் 2 காஞ்ச மிளகாய் சோறு சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வந்ததும் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மிக்ஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடான சாதத்துக்கும் சப்பாத்தி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.